முந்திரி, ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ரீமியான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை வந்து பண்ணி ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அதுவும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சென்னா வந்து எப்பவும் போல் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து 2-3 விசில் விட்டு வேக வச்சுருங்க. அது கூடயே கல்லுப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம இதில் வந்து உப்பு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வேக வச்ச சென்னா அதோட தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச சென்னாலேருந்து ஒரு 30 அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். இப்போ இது கூடவே கசூரி மெத்தி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை அது இல்லைன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையை ஒரு கையளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கமன்னு க்ரீமியான சென்னா மசாலா ரெடி ஆகிடும். இந்த சென்னா மசாலா கூட பூரி, சப்பாத்தி, நான் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூரி தான் பண்ணியிருந்தேன். இந்த பூரி பார்த்திங்கன்னா மைதா அண்ட் கோதுமை 2ம் கலந்த பூரி. வெறும் கோதுமை வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி 2ம் கலந்து பண்ணோம்னா நல்லா பூரியும் சாஃப்டாக புசுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ஆஃப் சென்னா மசாலா ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.